சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீ ராம பரதேசி சித்தர். இந்த சித்தரை பற்றி முழுமையாக எந்த தகவலும் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இவர் இருந்த வில்லியனூர் பகுதி மக்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள முடிந்த இச்சித்தரின் வரலாறு குறித்த ஒரு சில செய்திகள். பரதேசியாய் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கும் இந்த இளைஞனின் வாயிலிருந்து எந்நேரமும் ராம் ராம் என்று ராமநாம ஜபம் ஒலித்து கொண்டிருந்ததால் மக்கள் இவரை ராம பரதேசி என்று அழைக்கத் தொடங்கி இருக்கின்றனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இந்த இளைஞருக்கு சிறுவயதிலேயே தன் தாயை இழந்த இழப்பு பெரிதானது. எதிலும் பற்றில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தவர் தன் ஆடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்துடன் திரிவார். நடு ரோடில் படுத்து தூங்குவார். ஒரு நாள் விடியற்காலை சாலையில் சென்று கொண்டிருந்த இவரை ஒரு பெரியவர் கைத்தட்டி கூப்பிட்டு இவர் கண்களை உற்று நோக்கி பிரம்ம உணர்வை ஏற்படுத்தி உடல் முழுக்க தடவி கொடுத்துவிட்டு போடா போ என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். வாழ்க்கையில் எந்தவித பற்றும் இல்லாமல் சுற்றி அலைந்தவர் தன் தந்தையின் இறப்புக்கு பின்பு ஞானத்தை தேடி ஞான குருவை தேடி கால்நடையாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார் புதுச்சேரிக்கு. இப்படி ஞானத்தை தேடி தன் ஆன்ம பயணத்தை மேற்கொண்டவரின் மனம் வரும் வழியெல்லாம் தன் ஆன்மீக குருவை தேடுவதிலேயே இருந்தது. இவர் பயணம் செய்து வருகின்ற வழியில் இவர் களைப்பார இடம் தேடிய பகுதியில் அங்கே ஓரிடத்தில் இராமாயண சொற்பொழிவு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. தாய்மொழி தவிர வேற்று மொழி தெரியாது இருந்த இந்த இளைஞருக்கோ அங்கே நடைபெற்று கொண்டிருந்த பிரசங்க வார்த்தைகளின் மொழி சரியாக புரியவில்லை. நடந்து வந்த களைப்பு தீர சற்று அங்கு உட்கார்ந்து அதை கேட்டவருக்கு எதுவுமே புரியவில்லை என்றாலும் இடையிடையே சொற்பொழிவாளர் அடிக்கடி ராமனின் பெயரை சொல்லி வர்ணித்து கொண்டிருந்தது மனதில் பலமாகப்பட்டது. பலவீனமாகி கிடந்தவரின் மனதில் இப்பொழுது பலம் வந்தது போல் ஒரு உணர்வு. உரையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளைஞர் ராம் ராம் என்கிற ராமநாமத்தை மனதிற்குள் பொருத்தி உச்சரித்து பார்த்தார். மனம் நெகிழ்ந்தது. அந்த சொல்லுக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி இருப்பதைப் போல் உணர்ந்தார். இதையே ஏன் நாம் ஞானமடைவதற்கு முக்தி நிலை அடைவதற்கு ஏற்ற மந்திரமாக உச்சரிக்கக்கூடாது என்று நினைத்தவருக்கு அந்த ராமநாம மந்திரம் தேனாய் இனித்தது. இந்த ராமநாமத்தை உச்சரித்தபடியே அங்கிருந்து மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார் இளைஞர். பசி ஏதுமின்றி நடந்து வரும் களைப்பு ஏதுமின்றி ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டே வந்தவர் ஓரிடம் வந்ததும் அங்கே மரங்கள் நிறைந்த சோலை மற்றும் நீர் நிரம்பிய தடாகம் இவைகளை கண்டார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அந்த இடத்திலேயே அமர்ந்து ராமநாமத்தை உச்சரித்து தியானம் செய்ய ஏற்ற இடம் இதுவே என்று தீர்மானித்து அங்கேயே அமர்ந்து ராமநாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். அப்படி அவர் அமர்ந்த அந்த இடம்தான் பாண்டிச்சேரி பகுதியின் உள்ளே இருக்கும் வில்லியனூர். இவ்வளவு நாள் தாம் தேடிக்கொண்டிருந்த முக்தி மந்திரம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பித்து தியானத்தில் ஆழ்ந்தார். ராம் பரதேசி நல்ல உடல் திடம் மிக்கவர். நீண்ட தாடி, சடைமுடி, சிவந்த மேனி, குண்டான கண்கள், புருவ மையத்தில் ஏதோ ஒரு பொருள் உருண்டையாக சுழன்று கொண்டே இருக்கும். சதா சர்வ காலமும் ராம் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார். குழந்தைகளை விட்டு தம்மை ஒரு பெரும் கயிற்றில் கட்ட சொல்வார்.
அவர்களை வீதி வீதியாக இழுத்து கொண்டு செல்லும்படி சொல்வார். அக்குழந்தைகள் இவரை வில்லியனூர் முழுக்க இழுத்து செல்வார்கள். பிறகு அவர்களுக்கு இச்சித்தர் மிட்டாய்கள் கொடுப்பார். வில்லியனூருக்கு யாரோ ஒரு புது சாமியார் வந்திருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்ட அப்பகுதி மக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டமாக வந்து இவரை அணுகி விசாரிக்க ஆரம்பித்தனர். சாமி யாரு? எங்கிருந்து வரீங்க? எந்த ஊரு? என்ன பேரு? இவை எல்லாவற்றுக்கும் இவரிடமிருந்து வந்த ஒரே பதில் ராம் ராம். ஆமாம், ராம் ராம் என்ற பதிலை மட்டுமே அவர்களால் இளைஞரிடமிருந்து பெற முடிந்தது. மொழி புரியாமல், வந்த இடம் புரியாமல், சொந்த இடம் சொல்லாமல் ராம் ராம் என்று மட்டுமே சொல்ல ஆரம்பித்தவரை அந்த ஊர் மக்கள் அன்று முதல் ராமபரதேசி என்று அழைக்க ஆரம்பித்து விட்டனர். இவருக்கு ஒரு குடிசை அமைத்து கொடுத்து அதில் தங்க வைத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு என முறை வைத்து இவருக்கு தினமும் உணவு கொடுத்து வந்தனர். முதலில் மறுத்த அவர் பிறகு அவர்களது அன்பிற்கு கட்டுப்பட்டு வேண்டுகோளுக்கு இணங்கி ஒருவேளை உணவு மட்டும் ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவ்வூர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஏழை விவசாயியை பாம்பு கடித்து அவன் மாண்டு போனான். இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால், பாம்பு கடித்து இறந்து போனவன்தான் அன்று சித்தருக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அன்று அவனது முறை. ஆகவே இறந்தவனுக்கு பதிலாக அவனது மகன் உணவு கொண்டு வந்து கொடுக்கிறான் ராமபரதேசி சித்தருக்கு. ஏன், உன் தந்தை வரவில்லையா என்று சித்தர் சைகை மூலம் கேட்கிறார். தகப்பனார் பாம்பு கடித்து இறந்து போன விஷயத்தை எப்படி சொல்வதென்று தெரியாமல் கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு வழியாக சொல்லி முடிக்கிறான் மகன். நடந்த விஷயம் புரிகிறது சித்தருக்கு. துக்கமான இழப்பையும் தாங்கிக் கொண்டு அந்த குடும்பத்தினர் உணவு கொடுத்து அனுப்பிய விஷயம் தெரிய வருகிறது. எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு அந்த சிறுவனோடு உடன் சென்ற சித்தர் பெருமான் இறந்து போன தந்தையின் உயிரற்ற உடல் கிடக்கும் இடத்திற்கு போனார். உடல் அருகே சென்றவர் மெல்ல ராம் ராம் என்று யாரையோ அழைத்தார். சுவாமிகள் யாரை கூப்பிடுகிறார் என்று அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் இவர் அழைத்த திசையில் திரும்பி பார்க்க அந்த விவசாயியை கடித்த பாம்பு அங்கே வந்து இவரை நெருங்கி படமெடுத்து ஆடியது. சித்தர் பெருமான் அந்த நாகத்திடம் போய் அவரை காப்பாற்று என்று உத்தரவிட பாம்பு வேகமாக சென்று இறந்து கிடக்கும் விவசாயியின் விஷத்தை உறிஞ்சிவிட்டு மறைந்தது. விவசாயி உயிர் பெற்று எழுந்த அந்த காட்சியை கண்டதும் அங்கிருந்தவர்களுக்கு வியப்பு தாழ முடியவில்லை. விவசாயி உயிர் பிழைத்தது எழுந்த அதிசயம் ஊர் முழுக்க பரவி சித்தரின் பெருமை பற்றி எல்லோரும் பேசத் தொடங்கிவிட்டனர். சித்தரோ எதுவும் நடக்காதது போல் வழக்கம் போல் ராமநாமத்தை உச்சரிப்பது, யாராவது ஏழைகளை பாம்பு கடித்து அவர்கள் இறந்துவிட்டால் கடித்த பாம்பையே நேரில் வரவழைத்து இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்வது போன்றவை அவரது அன்றாட பணிகளாக இருந்து வந்தன. ஒரு நாள் சித்தர் பெருமான் உணவு ஏதும் உண்ணாமல் யாரிடமும் பேசாமல் தியானத்தில் அமர்ந்து ராம் ராம் என்று உச்சரித்து கொண்டிருந்தார். அப்பகுதி மக்கள் இவரை சாப்பிட சொல்லி எவ்வளவோ கூறியும் கெஞ்சியும் கூட இவர் அதை மறுத்து தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார். யாரிடமும் எதுவும் பேசவில்லை. இவருடைய மௌனத்திற்கான காரணம் புரியாமல் திகைத்த மக்கள் இவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் ஒருவர் மாற்றி ஒருவர் இவர் பக்கத்தில் இவருக்கு காவலாக பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டனர். தியானத்தில் இருந்து கண் விழித்த சித்தரிடம் சாப்பிட சொல்ல அதற்கு அப்போதும் மறுக்கிறார் இவர். இவரது மௌன விரதத்திற்கான காரணத்தை மனம் பொறுக்காமல் கேட்டுவிடுகின்றனர் அந்த ஊர் மக்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்த சித்தர்,
சிறிது நேரத்திற்கெல்லாம் பேச ஆரம்பித்தார். அடுத்த மாதம் சூறாவளி ஒன்று வந்து மிகப்பெரிய பிரளயம் ஒன்று ஏற்படப் போகிறது. அப்போது நீ, நான் எல்லோருமே அழியப் போகிறோம். சற்று நேர இடைவெளிக்குப் பின் மீண்டும் பேசத் தொடங்கினார் ராமபரதேசி சித்தர். இறைவனின் கணக்கை யாரால் மாற்ற முடியும்? முடிந்தால் எல்லோரும் வேறு ஊருக்கு போய்விடுங்கள் என்று சொன்னவரின் முகத்தை பக்தர்கள் பார்க்கின்றனர். அவர்களது முகத்தை பார்க்கும் போதே சித்தர் சொல்லிய வார்த்தைகளை அவர்கள் நம்பவில்லை என்று யூகிக்க முடிந்தது. தன்னை நம்பாமல் தன் முகத்தையே சந்தேகத்துடன் பார்த்த பக்தர்களை பார்த்து சிரித்தார் சித்தர் பெருமான். சிரித்துவிட்டு அவர்களை பார்த்து, சரி, நம்பாவிட்டால் பரவாயில்லை, நான் சொன்ன இந்த செய்தியை ஊர் மக்களிடம் போய் சொல்லிவிடுங்கள் என்று கூறி மறுபடியும் தவத்தில் மூழ்கினார். அப்போதும் அவர்களுக்கு சித்தரின் வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை. இன்னமும் அவர்களின் முகத்தில் தயக்கம் குடிக்கொண்டிருந்தது. சித்தர் பெருமான் சொன்னதை அந்த சீடர்கள் ஊர் மக்களிடம் போய் சொல்ல தயங்கினர். காரணம், அவர்களே இதை நம்பாத போது அவர்கள் எப்படி மற்றவர்களிடம் போய் சொல்வது? ஒரே குழப்பம் அவர்களுக்கு. என்ன, இவர் இப்படி சொல்கிறாரே என்று. இருப்பினும் சொல்பவர் தங்கள் குரு அல்லவா? குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது? குரு சொல்வதை எல்லாம் பரிசீலனை செய்து பார்ப்பவன் பார்வையாளன். குரு சொல்வதை எல்லாம் கேட்பவன் பக்தன். குரு சொல்வதை எல்லாம் செய்பவன் சீடன் அல்லவா? இந்த சிந்தனைகள் அவர்களின் மனதில் மேலோங்கினாலும் கூட வெளிப்படையாக அவரிடம் சொல்ல தயங்கினர். இருந்தாலும் குருவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஊர் மக்களிடம் போய் குரு சொன்ன செய்தியை சொன்னார்கள். அவ்வளவுதான். சீடர்கள் சொன்னதை கேட்ட அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். இந்த கோடை காலத்தில் போய் மழையா? கொளுத்துகிற இந்த கொடுமையான வெயில் காலத்தில் எப்படி மழை பெய்ய முடியும்? உங்கள் குருவுக்குத்தான் புத்தி பேதலித்து போய் கிடக்கிறது என்றால் உங்களுக்குமா என்று கேட்டு சிரித்தவர்கள் சிலர், ஏளனம் செய்தவர்கள் பலர். இதை கேட்டு சீடர்களுக்கு ஒரே அவமானமாக போய்விட்டது. ஊர் மக்களின் கேலி பேச்சுக்கு உள்ளான அந்த சீடர்கள் கோபம் கொண்டு, இனிமேல் இந்த குருவிடம் சீடராக இருந்து என்ன பயன், எல்லாமே வீண் என்று நினைத்து அவரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஊருக்கு சென்று விட்டனர். சித்தரோ இது பற்றி எதுவும் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக ராம் ராம் என்று வழக்கம் போல் ராமநாம ஜபத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். அப்போது 1840 வருடம் மே மாதம் ஒரு நாள் திடீரென்று வானம் மேகமூட்டமாகி இருண்டு போனது. இடியும் காற்றும் கலந்து வானிலே ஒரு மின்னல் கீற்றுகளாய் தோன்ற ஒரே அடைமழை அடித்து தள்ளியது. யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கொளுத்துகிற வெயிலில் மழையாவது பெய்வதாவது என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் பயந்து போய் திகைத்து விட்டார்கள். ஊரே ஒரே வெள்ளக்காடாக போனது. குளம், குட்டைகள், கிணறுகள், ஏரிகள் யாவும் நிரம்பி வழிந்து அடித்து பெய்த மழையில் ஊரே நீரால் மூழ்கிவிட்டது. ஒருத்தராலும் வெளியே தலை காட்ட முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடு, பிணக்குவியல். அடித்து கொண்டிருந்த சூறாவளி புயலில் அங்கே என்ன நடக்கிறது என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல் நாள் வரை காய்ந்து வற்றிப்போய் கிடந்த சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து சுழன்று கரை புடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அடித்த மழையில் பிழைத்தவர் யார், மாண்டவர் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் ஒரே வெள்ளக்காடு. எங்கு பார்த்தாலும் மக்களின் மரண ஓலம். புயல் சற்று ஓய்ந்தது. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் மெதுவாக குறையத் தொடங்கியது. பிழைத்தவர்களுள் சிலர் மெல்ல வெளியே வந்தனர். சித்தர் சொன்னது
எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்! அதனை நம்பாமல் எள்ளி நகையாடி விட்டோமே, அது மட்டுமின்றி அலட்சியப்படுத்தியும் விட்டோமே என்று மனதுக்குள் மௌனமாய் அழுதனர். அவர்களால் கண்ணீர் விட்டு கதறக்கூட முடியாத நிலை. எவ்வளவு பெரிய அபவாதம் புரிந்துவிட்டோம் என்று மனம் வருந்தி பதைத்து போயினர். எல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்போது கண்ணீர் விட்டு கதறி என்ன பயன்? திடீரென மக்களுக்கு சித்தரை பற்றி நினைவு வந்தது. ஆம், சித்தர் என்ன ஆனார்? ஆளாளுக்கு அவரவர் கதையை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்களே ஒழிய சித்தரை பற்றி யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சித்தர் எங்கே? அவருக்கு என்ன ஆயிற்று? அவர் இருந்த இடம் முழுவதும் ஒரே வெள்ளம் சூழ்ந்திருந்ததால் அவரை காணாமல் அனைவரும் எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அவரையும் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டதா? சித்தரே காணுமே, இப்பொழுது என்ன செய்வது? அனைவருக்கும் ஒரே கலக்கம். அந்த கலக்கத்தில் இப்போது கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்து விட்டனர் அனைவரும். எம்பெருமானே, சுவாமிகளே, எங்களையெல்லாம் விட்டுவிட்டு எங்கே போய்விட்டீர்கள்? சோகம் அவர்கள் நெஞ்சத்தில் குடிகொண்டு விட்டது. பெரும்பாலானோர் அவர் இறந்துவிட்டதாக நினைத்தனர். 28 வருடங்கள் கழிந்தன. காலம் அது பாட்டிற்கு தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. காலத்தின் சுழற்சியில் ஏராளமான மாற்றங்கள். மாண்டவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப காலம் மாறினாலும் மகான் ராமபரதேசியின் நினைவுகளை மனதில் கொள்ளும் அளவிற்கு முன்பு இருந்த மக்கள் யாரும் தற்போது அங்கே இல்லை. 1868ஆம் ஆண்டு அக்கால பாண்டிச்சேரியில் இருந்த பிரெஞ்சு அரசாங்கம் வில்லியனூர் ரயில் நிலையத்தை ஒன்றை கட்ட தீர்மானித்து சித்தர் தங்கியிருந்த இடத்தை தேர்வு செய்தது. அதன்படி அந்த இடத்தில் ரயில் நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டுவதற்காக பள்ளம் தோண்டியிருக்கின்றனர். அப்போது தோண்டிய போது அந்த இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு கொண்டு அடித்தது. பள்ளம் தோண்டிய வேலையாட்கள் பயந்து போய் சற்று பின்வாங்கினர். அதன் பிறகு மெல்ல பக்கவாட்டில் மெதுவாக மண்ணை தோண்ட அங்கே தியான நிலையில் இருந்த மகான் ஒருவரின் உடலை கண்டு திடுக்கிட்டனர். அவர் யார், என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் அவ்வூர் வயதான முதியோர்களுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. 28 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவையில் வெள்ளம் வந்தபோது அதில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக கருதப்பட்ட மகான் ராமபரதேசி தான் இவர். இத்தனை காலமாக இவர் இறந்துவிட்டதாக அல்லவா நினைத்திருந்தோம். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரா? அவர் அமர்ந்திருந்த இடத்தை அரசு ரயில் நிலையம் அமைக்க தேர்வு செய்கிறார்களா? இப்படி பல்வேறு விதமான எண்ண குழப்பங்களுடன் உறைந்து நின்ற அவ்வூர் பழம்பெரும் முதியோர் ஒருவாறாக தம் சுயநினைவுக்கு வந்தனர். அருகில் சென்று பார்த்தவர்கள் சந்தேகமே இல்லை, இது ராமபரதேசியின் உடல்தான் என்று அடையாளம் காட்டினர். அவ்வளவுதான். அடுத்த கணம் பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு செய்தி பறந்தது. சுற்றுப்புறங்களில் உள்ள மக்கள் அனைவரும் செய்தி கேள்விப்பட்டு அங்கே கூடிவிட்டனர். அதற்குள் அங்கிருந்தவர்கள் அங்கிருந்து மண்ணை அகற்றி சித்தர் பெருமானை தூக்கி எடுத்து வெளியே வைத்தார்கள். சித்தரின் உடலில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. சாதாரணமாக அவர் இருந்தபோது அவரது உடலின் சீதோஷண நிலை எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் இருந்தது. மூச்சு காற்றும் மெல்ல லேசாக வந்து கொண்டிருந்தது. செய்தி கேட்டு தகவல் அறிந்த பிரெஞ்சு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வந்து சித்தரின் உடலை பரிசோதித்து பார்த்தனர். சித்தருக்கு மூச்சு சீராக வந்து கொண்டிருந்தது. எல்லோரும் அவர் எப்போது கண் திறப்பாரோ என்று அவர் அருகே காத்து கிடந்தனர்.
3 நாட்கள் காத்திருந்தும் கூட அவரிடம் எந்தவித அசைவும் இல்லை. அவர் கண் திறப்பதற்கான எந்தவித அடையாளமும் தென்படாததால் அவரை திருமஞ்சன நீரால் முழு காட்டி மிக பெரிய சால் ஒன்றில் உட்கார வைத்து தற்போதுள்ள இடத்தில் அதை அப்படியே வைத்து புதைத்து விட்டனர். சில நாட்களுக்கு பின்னர் வில்லியனூருக்கு அருகே இருந்த விவசாயிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் சிறு மண்டபம் ஒன்றை கட்டி முடித்து பூஜை வழிபாடுகள் செய்ய வந்திருக்கின்றனர். விவசாயம் செய்வதற்கு முன்பு அந்த இடத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டு போனால் அந்த முறை விவசாயிகளுக்கு வயல் அமோக விளைச்சல் கிடைக்கும். இது கண்கூடான உண்மையாய் இருந்தது. சிறப்பு மிகு வழிபாட்டு கூடமாக விளங்கிய இந்த மண்டபம் நாளடைவில் மனதிற்கும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் ஆசிரமமாக விளங்கலாயிற்று. கண்ணீரோடு தங்கள் மனக்குறை தீர இங்கு வந்து வேண்டுவோர் தங்கள் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியும் அமைதியும் பெற்று இல்லம் செல்கின்றனர். பிரெஞ்சு அரசாங்கம் 1868 கட்டிய வில்லியனூர் ரயில்வே நிலையம் சிறிது காலம் இயங்கி அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய அரசு எடுத்து நடத்தி பிறகு நஷ்டம் ஏற்பட்டதின் காரணமாக ரயில்வே நிலையம் ஒரேடியாக மூடப்பட்டு விட்டது. தற்போது இந்த பகுதி முழுவதும் அந்த ரயில் நிலைய கட்டிடங்கள் இடிந்த நிலையில் பாழடைந்து வெட்ட வெளியில் வெறுமனே பாழ்பட்டு காணப்படுகிறது. சித்தரின் உடலை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு ரயில்வே நிலையம் கட்டியதால் தான் நஷ்டம் ஏற்பட்டது. அந்த கட்டிடம் பாழடைந்தும் போனது. புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் செல்லும் வழியில் சுல்தான்பேட்டை வளைவில் காணப்படும் ஒரு சிறு மண்டபம், அதனை அடுத்து உள்ள ராமபரதேசி சித்தரின் சமாதி கட்டிட கோயிலின் நடுவில் உள்ள மேடை மீது துளசி மரம் போன்ற வடிவில் சித்தரின் உருவம் செதுக்கப்பட்டு சித்தர் பற்றிய தகவல்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. வாசகம் பின்வருமாறு காணப்படுகிறது. ஓம் மகாத்மா ராமபரதேசி சுவாமியார் சமாதி சாலிவாகன சங்காப்தம் 1971. டூம் ஆஃப் ராமபரதேசி அண்ட் ஹெர்மிட் 1868. இச்சித்தரின் சமாதி உள்ள கட்டிடம் 109 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இவர் சமாதி அடைந்து சுமார் 136 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சித்தானந்த சுவாமிகளும் ராமபரதேசி சுவாமிகளும் சந்தித்திருக்கக்கூடும் என்றும் இவர் மீது பற்று கொண்டவர்கள் இன்றும் பல ஊர்களில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.